என்ன தெரிய வரும் அப்படின்னா, நார்மலா உங்க பிரெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு பிரெஸ்ட் வந்து இன்னொரு பிரெஸ்ட்ட விட சைஸ் பெருசாவோ, இல்ல சின்னதாவோ இருக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரெஸ்ட்டோட நார்மல் கான்டோர் அண்ட் சிமெட்ரி எப்படி இருக்குன்னு உங்களால சொல்லிக்க முடியும். ஆல்சோ சில பேருக்கு இந்த ஆக்சஸரி பிரெஸ்ட் டிஷ்யூஸ்ன்னு இருக்கும். அதாவது அக்கிள் பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஆல்சோ தட் உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ், அதாவது ஆக்சிலா, அதாவது அக்கிள் பகுதியிலையும் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீடியோஸ் இல்லைனா இன்டர்நெட்டில் நிறையா இமேஜஸ் கூட இருக்கும் எப்படி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேருந்து உங்களோட ஸ்கின், பிரெஸ்ட் மேலே இருக்கிற ஸ்கின்னோட கான்டோர் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது லம்ப்ஸ் இருக்கா, அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காம்பு பகுதி, அதை சுற்றி இருக்கிற அந்த பிளாக் பார்ட்டு, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை டிஸ்சார்ஜ் ஏதாவது வருதா. சில பேருக்கு பால் மாதிரி வரலாம், இல்லை தண்ணி மாதிரி வரலாம், இல்லை க்ரீன் கலர் டிஸ்சார்ஜ் வரலாம், இல்லை பிளட் மாதிரியே டிஸ்சார்ஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் யூ ஹாவ் டு கோ அண்ட் கெட் அ கைனகாலஜிக்கல் கன்சல்ட். இதை இக்னோர் பண்ணக்கூடாது.